டிபெண்டன்ஸ் டெத் ஆகிட்டு 4 டே வரும் டிசீஸ் டயக்னோஸ் ஆகும். இதெல்லாம் விருதுக்கு தான் அந்த வாக்கியத்தில் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஒரு பீடியாட்ரிஷன் ஒரு டாக்டர் வந்தார். ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். பிள்ளைங்களை வந்து உடம்பு கேட்கப்பட்டிருந்தாலும் கேட்டா எது கேட்டா என் ஒய்ஃபுக்கான டாக்டர் ஒரு டாக்டர் என்ன மருந்து என் ஒய்ஃபுக்கான என் ஒய்ஃபுக்கள் எல்லாத்துக்கும் ஒய்ஃபுக்கள் சொன்னீங்களே. உங்களுக்கு 80 அந்த அம்மாவுக்கு 70 இருக்கும். அவங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும். ஒரே வேலை நடக்கக்கூடாது. சப்போஸ் ஒரு வேலை உங்களுக்கு முந்தி அவங்க இறந்துட்டாங்கன்னா உங்க பாடி அப்படியே அசந்து போயிட்டு இருக்கும். அப்படி நடக்குது. ஏன் நடக்கக்கூடாது? நீங்க எல்லாம் நீங்க இருந்தா அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் ஓவர்லே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓல்ட் லைஃப். அடுத்து வந்து பி அட்டாச் சேம் பி டிட்டாச். ஒரு வாழ்க்கையில் குடும்பத்துல பாசமா இருங்க, நல்லா இருங்க. ஆனா ரொம்ப டீப்பா போகாதீங்க. ஒரு தாமரை இலை தண்ணீரில் போட தண்ணீரில் மேலே தாமரை போட ஃப்ளோட்டிங் நெவர் இட் சிங் டவுன். எல்லாரும் பார்த்து பேசுங்க. அதோட ரொம்ப இதாக இருந்தீங்க. ஏன்னா இந்த பாசங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வெப்பன் மாதிரி. நம்ம அன்பு பாசத்தை வந்து மேலிருந்து தான் போடலாம். குற்றால ஆள் அதிகமாக மேலிருந்து கீழே வரும். கீழே வரவே வராது. நம்ம எவ்வளோ செய்யணும் செஞ்சுட்டு பிரதிபலம் இருக்கக்கூடாது. ஸோ பி அட்டாச் சேட்டம் டிட்டாச். தாமரை தண்ணீர் மேல் தாய் வளர்த்துக்கொள்ளும் சிறப்பு காண்பாங்க. கரெக்டாக உயிரில் வச்சிருக்கேன். கடைசியாக முடிக்கும் போது ஒரே ஒரு பாட்டு சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம செய்கிற நாள் வந்து என்ன முடியும்? ஒன்று வந்து நீங்கள் பாஸ் என்னாச்சு உடஞ்ச பானை படம் நினைச்சு பாருங்க. லோன் எழுதுறது லைஃப்ல புரோக்கன் பார்ட் அது நினைச்சு ஒரு ப்ரோஜனம் கிடையாது. வேஸ்ட் ஆஃப் டைம். பட் அதைத்தான் எல்லாரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ண இப்படி பண்ண எதையோ பேசிட்டாங்க. என்ன வாட் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் நதிங். ஸோ டோன்ட் திங்க் அபவுட் த பாஸ்ட். அது வந்து உடஞ்ச பானை. ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஃபியூச்சர் மதில் மேலே இருக்க பூனை. இந்த பூனை இப்படி இருக்கும். இப்படி ஜம்ப் பண்ணலாம் இப்படி ஜம்ப் பண்ணலாம். நமக்கு தெரியாது. நீங்க நல்லா இருக்கிறீங்க, நாளைக்கு உங்களுக்கு மேலே நீங்க நல்லா இருக்கு, நாளைக்கு பையன் வந்து முதியோர் அனுப்பிட்டு சொல்ல முடியாது. எனிதிங் ஹேப்பன். ஃபியூச்சர் வந்து முதல் மேல் இருந்து பூனை, பாஸ்ட் வந்து உடைஞ்ச பானை, ஃபியூச்சர் வந்து மதில் மேல் இருந்து பூனை. இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா இவர் ரெடியா அருமையான வீணை உங்க கையில் இருக்கு. இன்னைக்கு வாழ்ற நாட்கள் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் தான் வந்து பெஸ்ட் பார்ட் இன் லைஃப். இந்த கையில் இருக்கிற வீணையை அழகாக மீட்டுக் கொள்வோம். இதை தொடர்ந்து வாழ முடியும்னா கண்டிப்பா முதுமை ஒரு சுகமையும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உங்கள் ஆழமான கருத்துக்களுக்கும் அறிவுரைகளுக்கும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. இதன் மூலம் நம் உலக முதியோர் தின விழா இனிதே நிறைவடைந்தது. இப்போ இங்க இருந்த முதியோர்களுக்கு மட்டும் இந்த அறிவுரை இல்லை. இங்க இருக்க இளைஞர்கள் அவங்க வீட்டுல இருக்க முதியோர்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நானும் இந்த முதியோர் லிஸ்ட்ல தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு 60 தாண்டிடுச்சு. ஆனா அந்த நம்ம வயது வந்து நம்ம மனதிலையும் இருக்கு சார். இப்ப ஐயாவை பார்த்தோம், இவங்களை பார்த்தோம். நம்ம மனசுல இளமையா நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து நல்லாவே இருந்துக்கலாம். அதே மாதிரி இந்த சார் சொன்ன மாதிரி நம்ம கை காலை டெய்லி இயங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு சேர்ல எங்கேயுமே எப்போ மாதிரி ரிமோட்ல கை வச்சு டிவி பார்க்கலாம் அவசியம் இல்லை. நம்ம வீட்லயே கூட நம்ம உலகிக்கிட்டே வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாதுகாக்கணும். அது சார் சொன்ன முக்கிய பாயிண்ட் வந்து நம்மளாலே பார்க்க முடியுங்கிற ஃபர்ஸ்ட் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வேணும். நம்ம யாரையும் சார்ந்து இல்லை. ஏன்னா சேஞ்சும் சூழ்நிலை இருக்கு. இப்போ முதிகாலத்துல வந்து இப்ப படிச்சுட்டாங்க, பசங்க வெளிநாடு போறாங்க, வெளியூருக்கு போறாங்க. நம்மளோட இருக்கக்கூடிய நிலைமை இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். என் நிலையிலும் நான் என்னை பார்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி நம்ம வந்து நம்ம கூட இருக்க துணையோட கோப தாபத்தையும் தாங்க வேண்டிய நிலைமையில இருக்கும் 2 பேரும். அது அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும். ஸோ அந்த சார்ந்த நிலை இப்பவும் இன்னும் பெண்கள் கிட்ட சார் சொல்ற மாதிரி அந்த டிபெண்டன்சி ஆண்களுக்கு இருக்கு. அது நீங்க குறைச்சிக்கோங்க. ஏன்னா இது எங்க கணவன்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன்.
இந்த சார் சொல்ற இதே பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். நான் எல்லா டைமும் இங்க இருக்கணும்னு நிச்சயம் கிடையாது. அதனால சமையல இருந்து நீங்க கத்துக்கோங்க. யாரையும் தேவை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ண முடியும். இந்த மைண்ட் செட், அதாவது நம்மளோட மனநிலை தான் இந்த மைண்ட் செட் நம்ம மாத்திக்கணும். இருபாலரும் நம்ம வந்து நாமளே பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். அதுல முக்கியமா சமையல் தெரியலங்கிற ஒரே விஷயத்தினால இந்த ஆண்களுக்கு ரொம்ப தங்க மேல நம்பிக்கை குறைவா இருக்கு. ஏன்னா அவங்க ஐயோ நம்மளுக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்கங்கிற ஒரு எண்ணம். அதனால சமையலையும் தயவு செஞ்சு கத்துக்கோங்க. அப்ப நீங்க யாரையும் நீங்க கொடுக்க வேணாலும் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா இப்ப நானும் நிறைய நாள் ஊருக்கு போகும்போது எங்க கணவர் வந்து அவரே சமைச்சுக்குவாரு, சாப்பிடுவாரு. அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரெயின் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஒரு அந்த துணைவியா இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்க கணவர், பையன் அந்த பையன், பொண்ணு அந்த பொண்ணு, அவங்க 3 பேருக்கும் இந்த வாழ்க்கை தேவைகளை கட்டாயம் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமும் ரொம்ப அவசியம். எனக்கு கிடைக்கல, இதை நான் இந்த வசதியை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் நீட்ஸை தெரிவிக்காம இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் அவங்க வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் லைஃப் வந்து கஷ்டப்படுறாங்க. இந்த இப்போ செகண்ட் ஜெனரேஷன் அவங்க பார்க்கறது அதான் பிரச்சனை. இப்போ எங்களுக்கு எல்லாம் வீட்டுல எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க. அந்த நிலைமை இப்போ மாறி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னிலையில வந்திருக்கேன். என் குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒண்ணுமே சொல்லி கொடுக்காம நம்ம அவங்கள அனுப்புறோம். வாழ்க்கை கல்வி சொல்லியே கொடுக்கறது இல்லை. ஸோ தயவு செய்து அந்த வாழ்க்கை கல்வியும் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்பிக்கை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனாலும் அவங்க பார்த்துக்கிறனாலும் நாமே பார்த்துப்போம். மனது சோர்ந்தடைய வேண்டாம் அப்படிங்கிறத தயவு செய்து எடுத்துட்டு போறாங்க. ஓகே சார், ஓகே. எல்காலிலாம் வந்து குரூப் போட்டோ எடுத்துக்கோங்க சார். கண்ணன் சார் இல்ல, எல்காலில வரல. குணசேகரன் சார் நீங்க இருக்கீங்க, வாங்க. ஆலிஸ் எலிஜிபிள் நீங்களாம் வாங்க, எப்படி உட்காருங்க, நம்ம குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப ஏற முடியாது சார், அவங்கெல்லாம் இங்க உட்காருங்க. அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இன்னொரு விஷயம், காலையில பட்டினியாக அதாவது சாப்பிடாம பிளட் எடுத்தவங்க யார் யார்? எல்லாமே 25 பேர் வினோத். அப்ப எல்லாருக்குமே செகண்ட் சாம்பிள். நீங்க போட்டோ எடுத்தோம்னா ஒரு அப்பத்துல இருந்து ரெடியா இருக்காரு உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து வாங்க. ஏதாவது பேசணுமா? வேற யாராவது லேடிஸ் யாராவது உங்க இத கருத்து சொல்லணும்னா மைக் தர சொல்லுங்க. அவங்க பேசணுமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் சுவாகதம் பவுண்டேஷன் வந்திருக்கோம். எங்களுடைய சுவாகதம் பவுண்டேஷன் சார்பாகவும் இங்க பேசிய அந்த பெரியவங்க சார்பாகவும் எல்லாருக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பெரியவங்க பத்தி முதியவங்க பத்தி சொன்னாரு. இங்க இருக்க மாணவ மாணவி எல்லாருமே நான் பேசுறேன். தயவு செஞ்சு உங்க பெற்றோர்களை தயவு செஞ்சு நல்லா உங்க குழந்தைங்க எப்படி அம்மா அப்பா எப்படி பாத்துக்கினாங்களோ அதே மாதிரி இப்ப நீங்க உங்க குழந்தைங்க மாதிரி நீங்க பாத்துக்கினாரோ உங்களுக்கு பின்னால உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியான வாழ்க்கை அமையும்னு நான் விருப்பப்படுறாங்க. இப்ப நாங்க எல்லாருமே இதை வந்து 70 வயசு 60 வயசுல நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். இதோ எங்க அம்மாவுக்கு 87 வயசு, ஆளுக்கு 91 வயசு, எல்லாருமே ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும். நாங்க அதே மாதிரி ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க வந்து எங்க சூப்பர்வைசர் சக்கரபாணி சார், மற்றபடி எங்க செல்வி அம்மா எல்லாருக்கும் ஒரு நன்றி கலந்து அறிவிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சவிதா விழாவிற்கு எங்களுக்கு பேச அனுமதி கொடுத்த பெரியவருக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். சக்கரபாணி சார் அவங்க கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி எல்லாம் எங்க வந்து எல்லாருமே என்ன இப்ப இங்க வந்து எல்லாருக்குமே என்னன்னா பெரியவங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொன்னாங்க. ஆனா இங்க நாங்க இருக்கிற வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு துன்பம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. தயவு செஞ்சு உங்களுக்கு வர துன்பத்தெல்லாம் துன்பம்
எல்லாம் அன்பா இருங்க. எப்படி பேசுறது எங்க எல்லாரும் வருங்கால முதியோர்கள் தான் மறக்காம நீங்க பேச அனுமதி கொடுத்த எங்க சோழகம் ஃபவுண்டேஷன் மற்ற நிறுவனர்களுக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் நான். மற்றபடி எங்க சோழகம் ஃபவுண்டேஷன்ல வந்து எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, யோகா பயிற்சி பண்ணி கொடுக்குறாங்க, எங்களுக்கு தேவையான வசதிகளும் செய்து கொடுக்குறாங்க. ஒரு வாழ்க்கை வளர்ந்த அருட்பெருங்கா வயது இது வந்து அருட்பெருங்கா இரவு பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பும் அமைதியிலும் அருட்பெருவாற்ற கருணையினால் நீராயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான ஓங்கி வாழ்வும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.